சூரத்துல் பக்ரா வசனம் 75, 76, 77. இஸ்ரவேலர்களாகிய அவர்கள் உங்கள் அழைப்புகளை ஏற்று நம்பிக்கை கொள்வார்கள் என நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களா? அவர்களில் ஒரு பிரிவினர் அல்லாஹ்வின் வார்த்தைகளை செவியுற்று விளங்கிய பின்னரும் தெரிந்து கொண்டே அவற்றை மாற்றிக்கொண்டிருந்தனர். அவர்கள் இறை நம்பிக்கை கொண்டோரை சந்தித்தால் நாங்கள் இறை நம்பிக்கை கொண்டுள்ளோம் என கூறுகின்றனர். அவர்களில் சிலரோடு தனியாக இருக்கும்போது அல்லாஹ் உங்களுக்கு தெளிவுபடுத்தியதை முஸ்லிம்களாகிய அவர்களிடம் ஏன் கூறுகிறீர்கள்? அதன் மூலம் உங்கள் இறைவனிடம் உங்களுக்கு எதிராக அவர்கள் வழக்காடுவார்களே, இதை நீங்கள் புரிந்து கொள்ள மாட்டீர்களா என்று கூறுவர். அவர்கள் மறைப்பதையும் வெளிப்படுத்துவதையும் அல்லாஹ் அறிகின்றான் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள மாட்டார்களா? வேதக்காரர்களான யூதர்கள் தம் தவறுகளை உணர்ந்து சீர்திருந்தி இறை நம்பிக்கை கொள்ள வேண்டும் என அன்றைய முஸ்லிம்கள் பெரிதும் எதிர்பார்த்தனர். ஆனால் இந்த எதிர்பார்ப்பு நிறைவேறாதது என அல்லாஹ் இங்கு உணர்த்துகின்றான். இறை நம்பிக்கையாளர்களே, யூதர்களில் வழிகெட்ட இந்த பிரிவினர் உங்களின் சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடப்பார்கள் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களா? இவர்களின் முன்னோர்கள் தெளிவான எத்தனையோ சான்றுகளை கண்கூடாக கண்டிருக்கின்றனர். அதன் பின்னரும் அவர்களின் உள்ளங்கள் இறுகி போய்விட்டன என்று அல்லாஹ் இங்கு கூறுகின்றான். அவர்களில் ஒரு பிரிவினர் அல்லாஹ்வின் வார்த்தைகளை செவியுற்றுவிட்டு பின்னர் அவற்றை மறுக்கின்றனர் என்று அல்லாஹ் கூறியுள்ளான். அதாவது அந்த வார்த்தைகளுக்கே உரிய சரியான விளக்கத்தை தவிர்த்துவிட்டு அவற்றுக்கு மாற்று விளக்கம் அளிக்கின்றனர். அவற்றை விளங்கிய பின்னரும் என்று அல்லாஹ் கூறியுள்ளான். அதாவது அந்த வார்த்தைகளின் பொருளை மிக தெளிவாக விளங்கியுள்ளனர். அவ்வாறு விளங்கி இருந்தும் கூட அவற்றுக்கு மாறு செய்கின்றனர். தெரிந்து கொண்டே என்று அல்லாஹ் கூறியுள்ளான். அதாவது அல்லாஹ்வின் வார்த்தைகளை மாற்றி அவற்றுக்கு மாற்று விளக்கம் அளித்து தவறு செய்கின்றோம் என்பதை தெரிந்து கொண்டே அவ்வாறு செய்கின்றனர். மற்றொரு வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், அவர்கள் தமது ஒப்பந்தத்தை முறித்ததால் அவர்களை நாம் சபித்தோம். அவர்களின் உள்ளங்களை இறுகச் செய்தோம். வேதத்தின் வார்த்தைகளை அவற்றுக்குரிய இடங்களிலிருந்து அவர்கள் மாற்றுகின்றனர். அவர்கள் அல்லாஹ்வின் வார்த்தைகளை செவியுற்றனர் என்றால் இஸ்ரவேலர்கள் அனைவரும் அவ்வாறு செவியுற்றார்கள் என்று பொருள் அல்ல. மாறாக நபி மூசா அவர்களிடம் இறைவனை நேரில் பார்க்க வேண்டும் என்று கோரிய இஸ்ரவேலர்களே இங்கு நோக்கம். அவர்கள்தான் அல்லாஹ்வின் வார்த்தைகளை கேட்ட பின்னரும் அல்லாஹ்வை நேரில் காண வேண்டும் என்று பிடிவாதம் செய்தனர். அதையடுத்து அவர்களை இடி முழக்கம் தாக்கியது. சுத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியதாவது, இந்த வசனத்தில் அல்லாஹ்வின் வார்த்தைகள் என்பது தௌராத் வேதத்தை குறிக்கின்றது. அதைத்தான் அவர்கள் மாற்றினர். இந்த கருத்தின்படி இந்த வசனம் மொத்த யூதர்களை குறிக்கும். கதாதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியதாவது, அல்லாஹ்வின் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்த யூதர்களே இங்கு நோக்கமாகும். அவர்கள்தான் அவற்றை நன்கு புரிந்து மனனமும் செய்த பின்னர் அவற்றை மாற்றிக்கொண்டிருந்தனர். இது குறித்து அபுல் ஆலியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியதாவது, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தன்மைகள் குறித்து அவர்களின் தௌராத் வேதத்தில் அல்லாஹ் அருளிய விஷயங்களை அவற்றின் இடங்களில் இருந்து அவர்கள் திட்டமிட்டு இருட்டடிப்பு செய்தனர். இப்னு வஹ்ப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியதாவது, இஸ்ரவேலர்களுக்கு அல்லாஹ் அருளிய தௌராத் வேதத்தை அவர்கள் மாற்றுகின்றனர். அதில் அனுமதிக்கப்பட்டவற்றை தடை செய்யப்பட்டவையாகவும் தடை செய்யப்பட்டவற்றை அனுமதிக்கப்பட்டவையாகவும் ஆக்குகின்றனர். அதை போன்றே அதில் உண்மை என்று சொல்லப்பட்டுள்ளதை பொய் என்றும் பொய் என்று சொல்லப்பட்டுள்ளதை உண்மை என்றும் திரித்து கூறுகின்றனர். நாங்களும் நம்பிக்கை கொண்டுள்ளோம் என்பர். அவர்கள் இறை நம்பிக்கை கொண்டோரை சந்தித்தால் நாங்கள் இறை நம்பிக்கை கொண்டுள்ளோம் என கூறுகின்றனர் என்று 2வது வசனத்தில் அல்லாஹ் கூறியுள்ளான். இது தொடர்பாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, அவர்கள் இறை நம்பிக்கை கொண்டோரை சந்தித்தால் உங்களின் தோழர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை தூதர்தான்.
ஆனால் அவர் உங்களுக்காக மட்டுமே அனுப்பப்பட்டவர் ஆவார் என்று கூறுகின்றனர். அவர்களில் சிலர் வேறு சிலரோடு தனியாக இருக்கும்போது நீங்கள் அரபுகளிடம் இந்த செய்தியை சொல்லாதீர்கள், ஏனெனில் அந்த தூதரை கொண்டுதான் நீங்கள் அந்த மக்களுக்கு எதிராக வெற்றி தேடிக்கொண்டிருந்தீர்கள். ஆனால் அவரோ அவர்களில் ஒருவராக இருக்கின்றார் என்று கூறுகின்றனர். அடுத்து அவர்களில் சிலரோடு தனியாக இருக்கும்போது அல்லாஹ் உங்களுக்கு தெளிவுபடுத்தியதை முஸ்லிம்களாகிய அவர்களிடம் ஏன் கூறுகிறீர்கள்? அதன் மூலம் உங்கள் இறைவனிடம் உங்களுக்கு எதிராக அவர்கள் வழக்காடுவார்களே என்று கூறுகின்றனர் என அல்லாஹ் தெரிவித்துள்ளான். அதாவது அவர் இறை தூதர்தான் என்று நீங்கள் முன்மொழிந்துள்ளீர்கள். அவரை பின்பற்ற வேண்டும் என்று உங்களிடம் உறுதிமொழி வாங்கப்பட்டிருக்கும் செய்தியும் உங்களுக்கு நன்கு தெரியும். மேலும் நாம் எதிர்பார்த்து கொண்டிருந்த நமது வேதத்தில் நாம் கண்டுள்ள நபி தாம்தான் என அவர் அந்த மக்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். எனவே இந்த நேரத்தில் நீங்கள் அவரை ஆமோதித்து பேசாதீர்கள், அவரை மறுத்து பேசுங்கள் என்று கூறுகின்றனர். இது குறித்து லஹாக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியதாவது, இது யூதர்களில் உள்ள நய வஞ்சகர்களை குறிக்கிறது. அவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்களை சந்திக்கும் போது நாங்களும் இறை நம்பிக்கை கொண்டிருக்கின்றோம் என்று கூறி வந்தனர். சுத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியதாவது, இந்த வசனம் யூதர்களில் இறை நம்பிக்கை கொண்டுவிட்டு பின்னர் நயவஞ்சகர்களாக மாறிய சிலரை குறிக்கிறது. அவர்கள் மதீனாவுக்குள் நுழைந்தால் நாங்களும் முஸ்லிம்களே என்று கூறுவர். இதன் மூலம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும் செய்திகளையும் அவர்களின் நடவடிக்கைகளையும் அறிந்து கொள்வதே அவர்களின் நோக்கமாக இருந்தது. அவர்கள் தமது இடத்திற்கு திரும்பிச் செல்லும் போது இறை மறுப்பாளர்களாகவே திரும்புவர். இதை அல்லாஹ் தன்னுடைய நபிக்கு அறிவித்து கொடுத்த போது அவர்களின் தொடர்பை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துண்டித்து விட்டார்கள். அதன் பின்னர் அவர்கள் மதீனாவுக்கு வருவதே இல்லை. ஆனால் அவர்களை இறை நம்பிக்கையாளர்கள் என்றே முஸ்லிம்கள் எண்ணிக்கொண்டிருந்தனர். எனவேதான் அல்லாஹ் உங்களுக்கு இன்னின்னவாறு கூறவில்லையா என்று அந்த நயவஞ்சக யூதர்களிடம் முஸ்லிம்கள் கேட்பார்கள். அதற்கு அவர்கள் ஆம் என்று பதில் கூறுவார்கள். அவர்களிடம் ஏன் கூறுகிறீர்கள்? அல்லாஹ் உங்களுக்கு தெளிவுபடுத்தியதை முஸ்லிம்களாகிய அவர்களிடம் ஏன் கூறுகிறீர்கள் என்று அவர்கள் கேட்பார்கள் என அல்லாஹ் தெரிவிக்கின்றான். இது குறித்து அபுல் ஆலியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியதாவது, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தன்மைகள் தொடர்பாக உங்களின் வேதங்களில் அருளப்பெற்ற செய்தியை அவர்களிடம் நீங்கள் ஏன் கூறுகிறீர்கள் என்பது இதன் கருத்தாகும். கதாதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியதாவது, பிற்காலத்தில் ஒரு நபி தோன்றுவார் என்று அவர்கள் கூறி வந்தனர். ஆனால் அவர்களில் சிலர் வேறு சிலரோடு தனியாக இருக்கும்போது அல்லாஹ் உங்களுக்கு தெளிவுபடுத்தியதை முஸ்லிம்களாகி அவர்களிடம் ஏன் கூறுகிறீர்கள் என்று கேட்பார்கள். முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியதாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பனு குரைலாவில் வசித்த யூதர்களை முற்றுகையிட்ட நாளில் அவர்களின் கோட்டைகளுக்கு கீழே நின்று கொண்டு, குரங்குகள் மற்றும் பன்றிகளாக உருமாறப்பட்டவர்களின் சகோதரர்களே, ஷைத்தான் என்னும் தீய சக்திக்கு வழிபட்டோரே என்று கூறினார்கள். அப்பொழுது அவர்கள், முஹம்மதுக்கு இந்த செய்தியை கூறியவர் யார்? இந்த தகவல் அவருக்கு உங்களிடமிருந்துதான் கிடைத்திருக்க முடியும். அல்லாஹ் உங்களுக்கு தெளிவுபடுத்தியதை முஸ்லிம்களாகிய அவர்களிடம் ஏன் கூறுகிறீர்கள்? அதாவது அவர்களின் வெற்றிக்கு சாதகமாக அல்லாஹ் எதை முடிவு செய்து உள்ளானோ அதை அவர்களிடம் ஏன் நீங்கள் கூறுகின்றீர்கள்? இதுவே உங்களுக்கு எதிரான ஆதாரமாக அமைந்துவிடுமே என்று தமக்கிடையே கூறினர். ஹசன் அல் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியதாவது, அந்த யூதர்கள் இறை நம்பிக்கை கொண்டவர்களை சந்தித்தால் நாங்களும் இறை நம்பிக்கை கொண்டிருக்கின்றோம் என்று கூறுவர். அவர்களில் சிலர் வேறு சிலரோடு தனியாக இருக்கும்போது உங்களுடைய வேதங்களில் அல்லாஹ் உங்களுக்கு தெளிவுபடுத்தியதை முஹம்மதுடைய தோழர்களிடம் சொல்லிவிடாதீர்கள். அதன் மூலம் உங்கள் இறைவனிடம் உங்களுக்கு எதிராக அவர்கள் வழக்காடுவார்கள் என்று கூறுவர். அடுத்து அவர்கள் மறைப்பதையும் வெளிப்படுத்துவதையும் அல்லாஹ் அறிகின்றான் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள மாட்டார்களா என்று 3வது வசனத்தில் அல்லாஹ் கேட்கின்றான்.
தம்மிடம் உள்ள வேதத்தில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி எழுதப்பட்டிருப்பதை அவர்கள் கண்டிருந்தனர். அப்படி இருந்தும் தமது உள்ளத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பற்றிய நிராகரிப்பையும் மறுப்பையும் அவர்கள் மறைத்து வைத்திருந்ததை அல்லாஹ் நன்கறிவான் என்பது இதன் கருத்தாகும். ஹசன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியதாவது, அவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களிடமிருந்து விலகி தனிமையில் ஒருவரை ஒருவர் சந்தித்து கொள்ளும்போது தங்களது வேதத்தில் அல்லாஹ் தெளிவுபடுத்தியுள்ள விஷயத்தை முஹம்மதுடைய தோழர்களிடம் தெரிவித்துவிட வேண்டாம் என்று தடுப்பார்கள். அவர்களுடைய வேதத்தை வைத்தே அவர்களை முஸ்லிம்கள் மடக்கிவிடுவார்கள் என்ற அச்சமே இதற்கு காரணம். ஆனால் வெளிப்படையில் நாங்களும் இறை நம்பிக்கை கொண்டுள்ளோம் என்று முஸ்லிம்களிடம் அவர்கள் சொல்லிக் கொள்வார்கள்.